ஆர்கே நகர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று அக்கட்சியின் வேட்பாளர் கங்கை அமரன் தெரிவித்துள்ளார். ஆர்கே நகர் தொகுதியில் இன்று பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் பிரச்சாரத்தினிடையே நமது செய்தியாளர் கிருத்தியாவுக்கு அளித்த நேர்காணலை இப்போது பார்க்கலாம். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பல்முனை போட்டியோடு விறுவிறுப்பாக ஆரம்பித்திருக்கிறது. இதில் தற்பொழுது நம்மோடு பாஜகவினுடைய வேட்பாளர் திரு கங்கை அமரன் அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். இது பல்முனை போட்டி, பல முக்கியமான பிரமுகர்கள் நிற்கிறாங்க, பல எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட் இருக்காங்க. இந்த தேர்தலை பாஜக எப்படி எதிர்கொள்ளும்? நீங்கள் இப்போ பார்க்கும்போது ஏதோ கேன்வாசிங் வந்த மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்குது. கேன்வாசிங் அல்ல, எங்களது தோழர்களை சந்தித்து அவங்க எப்படி உற்சாகமாக செயல்படணும் என்பதற்கான ஆரம்ப கூட்டத்துக்காக நான் வந்திருக்கிறேன். இதுவே கேன்வாசிங் மாதிரி ஆயிடுச்சு. வர ஜனங்கள்லாம் பார்க்குறது, போட்டுறது, அல்லா ஐயா நாங்கள் தான் உங்களுக்கு அப்படி சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் இது கேன்வாசிங் வரும்போது எப்படி எடுக்கணும்னு தெரியாது. நிஜமாகவே இந்த தொகுதியில் என் பெயரை அறிவித்தவுடன் மட்டுமல்ல, பிஜேபியின் சார்பாக ஒரு நல்ல வேட்பாளர் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த போது என்னுடைய பெயர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதற்கான செயல்பாடுகள் தான் இப்போ ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். முதல் செய்தி. கடந்த 3 வெற்றியுமே அதிமுகவிற்கு கிடைச்சிருக்கு. இது அதிமுகவுடைய வெற்றி தொகுதியாக பார்க்கப்படுது. இந்த சூழ்நிலையில் இன்னும் இந்த தொகுதிகளில் செய்யப்படாத முக்கிய பிரச்சனையாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? அருமைக்குரிய அம்மா ஜெயலலிதா அம்மா அவங்க இருந்த தொகுதி. அவங்க நல்லது செய்யணும் அப்படிங்கிறது போது அவங்க கைகளை கட்டி போட்டவர்கள் இருக்கிறாங்க. கைகளை கட்டி, ஆனால் அவங்க தான் சொல்கிறாங்களே, நாங்கள் சொன்னால் தான் அவங்க கையாக சேர்ப்பாங்க, நாங்கள் சொன்னால் தான் பேசுவாங்க, நாங்கள் சொன்னால் தான் அவங்க நிதி போகும், நாங்கள் சொன்னால் தான் செய்யும். அப்போ இது நடக்காமல் இருக்கிறதுக்கும் அவங்க தான் கட்டி போட்டிருப்பாங்களோங்கிற ஆச்சரியம் நமக்கு வருது. அப்போ இது தொகுதிக்கு வேலை செஞ்சு அவங்க உழைப்பாக அவங்க எம்எல்ஏ சிஎம்மாக உட்கார்ந்த போது அவர்கள் எடுத்த திட்டத்தை செய்ய வேண்டாம்னு தடுத்ததுக்கும் அந்த கூட்டம் தான் காரணமாக இருந்திருக்கும் நிச்சயமாக. ஏன்னா அவங்க சொல்கிறதானே செய்கிறேன்ற சொல்கிறாங்க. எத்தனை பேர் அதான் சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதான் ஜெயலலிதா அம்மா செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த ஆர்கே நகர் தொகுதிக்கு எதுவும் செய்யாத அப்படின்னு கூட அவங்க சொல்லிருக்கலாம் இல்லையா? அதனால் அவர்கள் கொள்கைப்படி நடப்பதாக இருந்தால் பாவம் அந்த அம்மா அவங்களை இழந்து நம்மளாம் தவிக்கிறோம். நிஜமாகவே ஒரு நல்ல ஒரு வேட்பாளராக இருந்து ஒரு முதலமைச்சராக ஒருத்தர் எதிர்த்து பேச முடியாதபடிக்கு ஒரு ஆள் உட்காந்தாங்கன்னா அவங்க போனதுக்கப்புறம் தான் எல்லோரும் வாயை திறக்கிறோம். அப்போ கட்டி போட்டது மட்டுமல்லாமல் அவர்களை அடக்கி வைத்திருக்கிறார்கள். அவர்களை மறைய வைப்பதற்கு என்ன காரணங்கள் வைத்தார்கள் நமக்கு தெரியல. இந்த தொகுதியினுடைய முக்கியமான ஒவ்வொரு ஓட்டாளர்களும் கேட்க வேண்டியது, எங்கள் தொகுதியிலிருந்து எம்எல்ஏவை என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கணும். எல்லாரும் கேட்குறீங்களா? யாராவது கேட்குறீங்களா? கேட்பான்ல, கேட்டீங்களா? அது மட்டும் அல்லாது இப்போ என்னன்னா அதிமுகவுடைய ஆட்சி இருந்திருக்கிறது. நீங்க இந்த தொகுதியை எவால்வேட் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில பாஜக வரும் பட்சத்தில் நீங்க செஞ்சு முடிக்கக்கூடிய முதல் திட்டம் எதுவாக இருக்கும் நினைக்கிறீங்க? இதுவரைக்கும் கிடப்பில் போடப்பட்ட திட்டம் எதுவோ, மக்களுக்கு பிரயோஜனப்பட்ட திட்டம் எது கிடப்பில் கிடக்கிறதோ அதை முதலாக எடுத்துக்கொண்டு இந்த பகுதியில் எது முக்கியமான கொள்கைகளாக இருக்கிறதோ, எது தீர்க்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறதோ அதில் தான் முதலாவது விஷயம் எங்களது என்ட்ரி நடைபெறும். சார், பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஆர்கே நகர் தேர்தலினுடைய வெற்றி என்பது எவ்வளவு பெரிய வெற்றி தமிழகத்தில்? பாஜக இது பெரிய அதாவது அவருடைய செயல்பாடு எங்களுக்கு வெற்றியை தருகிறது. மோடிஜியினுடைய செயல்பாடு எங்களுக்கு வெற்றியை தருது. பிஜேபியினுடைய கொள்கை எங்களுக்கு செயல்பாடு வெற்றியை தருகிறது. மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும், மிகப்பெரிய பிரகாசமாக இருக்கிறது, நம்பிக்கையாக இருக்கிறது. எல்லா ஜனங்களும் வாட்ஸ்அப்லையும் சரி, ட்விட்டர்லையும் சரி, மற்ற பொது விஷயங்களிலும் சரி மிக உற்சாகம் கொடுத்து கொண்டிருப்பதில் ரொம்ப ரொம்ப நன்றி, மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகிழ்ச்சியான செய்தி கூடிய விரைவில் இந்த தேர்தலில் முடிவில் தெரியும்.